யாருக்கு தெரிஞ்சாலும் வந்து சின்ன பையனே தைரியமா வந்து சொல்லுவான். யாருக்கு தெரிஞ்சாலும் வந்து சொல்லுவோம். ஒரு சின்ன காரியம் தெரிஞ்சாலும் கூட உங்க நினைவுகளில் உங்க முன்னோர்கள் மூத்தவர்கள் எந்த யார் இருந்தாலும் சரி வந்து கேட்கலாம். ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமுகா வாழச்சித்த திருவடிகள் போட்டு சொல்றேன். சாமி கோமாத பூஜையில வந்து அந்த பூஜை முடிகிற இருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல. எங்களோட ஆன்மா வந்து எங்க கட்டுப்பாட்டுல இல்லை. என்ன நடந்ததுன்னு இப்ப இருக்க யூகிக்க முடியல. ஆனா பேரதிர்வு பெரும் சக்தி வந்து உடல் தாங்குச்சு. அந்த சக்தி வந்து உடல் மட்டும் இல்லை, உடலை விட்டும் வெளியில அந்த அதிர்வு அந்த ஆற்றல் வந்து என்னால் எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. இந்த இடத்துல நின்றுதான் அந்த அதிர்வை நான் உணர்ந்தேன். அது ஒரு காட்சி. அப்புறம் எப்பவுமே வந்து சிவமகா வாழைச்சித்தர் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து சீடர்களோட தொப்புள் கொடியோட தான் இணைஞ்சிருப்பாங்க. அப்படி ஒரு காட்சி. அது வந்து ஆரம்ப கட்டத்துல. அடுத்த கட்டமா வந்து கோழி வந்து தன்னோட குஞ்சுகளை வந்து ரெக்கை விரிச்சு அடக்காத்திருக்கும். அது மாதிரி காட்டுவாங்க. அது ஒரு அடுத்த கட்டம். இப்போ சில நாட்களா தவத்திலையும் சரி, இப்போ வந்ததுலேருந்தும் சரி ஒரே நிலை தான். அது அருட்பெருஞ்சோதி. அது வந்து கடைசி நிலை மாதிரி தெரியுது. அதை உணரும் போது எனக்கு அடுத்த கட்டம் வந்து எல்லாமே மாயா தெரியுது சாமி. எனக்கு வந்து அடுத்த கட்டம் யோசிக்கவே முடியல. நான் அதுக்குள்ள அகப்படுறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாமே மாயா தெரியுது. அது ஒண்ணுதான் உண்மையா தெரியுது. அதுக்கு மேல எனக்கு வந்து அதை விளக்கவும் முடியல. அந்த பெருஞ்சோதி அதுதான் எல்லாமும். நான் பேசுற ஆற்றலுக்கு அடி ஆதாரமா அதுதான். எல்லாமே அதுதான் போது எதுதான் நானும் என்னால சொல்லவே முடியல சாமி. இந்த உடம்பும் நான் இல்லை, பேசுற சக்தியும் நான் இல்லை, எதுவுமே நான் இல்லாத போது நான் எதை கொண்டு சாமி நான் கொடுக்கறது? என்கிட்ட என்ன இருக்கு கொடுக்க? என்னோட இதுல ஏதாச்சும் அடையாளம் காட்டுங்க, நான் அது கொடுக்குறேன். என்னோட இதுல எனக்கு எதுவும் புலப்படல சாமி தெரியும். அந்த அருட்பெருஞ்சோதியை பார்த்தவங்க என்னோட இதுல என்னால எதை அடையாளம் சொல்றதுன்னு தெரியல. இந்த உடல் எல்லாமே அசையும் சக்தின்றது அம்மையோடது, ஆன்மா ஈசனுடையது. என்ன இதுன்னு எது சாமி? அது சொல்லுங்க சாமி, நான் கொடுக்குறேன். அனைத்தும் பிரபஞ்சத்தின் உடையது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பெற்ற இடத்தில் வழங்குங்கள், எடுத்த இடத்தில் வையுங்கள் என்று அடிக்கடி உரைப்பானே. நீ எடுத்த இடத்தில் வைக்க துவங்கிய காலம் முதல் ஒவ்வொரு காட்சியாக துவங்கி அற்புதமான அருட்பெரும் ஜோதி தவழ்கின்ற சொலுமுனை ஜோதியை காண்கின்ற பொழுது அந்நிலை நீர் உரைத்தவாறு அனைத்தும் அதற்கு பின் மாய நிலை என்று அகத்தியல் கூறுகின்றோம். உயர்வு நிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் ஆதி அவதார சித்தனாக வளம் வரும் உன் குருவினுடைய அற்புதமான உபதேச நிலை கேட்டு படிப்படியாக அவனோடு கலந்திருந்து இறை உபதேச நிலைகள் பெற்று நற்கிளை சபையை பல்லவ தேயமதின் அருகாமையில் சிங்க பெருமாள் என்னும் ஆற்றல் கொண்ட அற்புத அவதாரம் அமர்ந்த அரசாளும் தலத்தில் கிளைச்சபை கண்டவனே வாழ்த்துகின்றோம். உயர்நிலை கொண்ட தலத்தில் உயர்வாக கிளைச்சபை அமைத்து சச்சங்க பெருவிழாக்கள் பல கண்டு உயர் நிலை கொண்ட சபைதனிலே நல் முதன்மை சீடனாக வளம் வருகின்றவனே, உமக்கும் இல்லாளுக்கும் உன் உறவாளர்கள் யாவருக்கும் நல்லாசிரியர். அருட்பெரும் ஜோதியே இறுதி நிலையாக கண்டோம் என்றாய். அதைத்தான் நிறைய சீடர்கள் முதல் ஜாமகால பூஜையில் கண்டார்கள் என்று கூறுகிறோம். சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றலுக்குள் இருந்த நெற்றி சுழுமுனை ஜோதி அது வெளி சென்று ஒவ்வொருவர் சிரசின் முன்பாக நின்று அவரவர்களுக்கு அத்தகைய ஜோதியின் மூலமாக அனுக்கிரகம் வழங்கியதை கண்டிருக்கின்றாய் என்று அகத்தியன். அத்தகைய ஜோதி இங்கு அமர்ந்தோரின் சிரசுக்கு சென்று ஆசி வழங்கியது. இங்கு அமராது அமர்ந்திருக்கின்றார்களே, சபைக்கு வர இயலாது சபையை முழுமூச்சாய் இணைந்து வளம் வருகின்றார்களே, அவர்களுக்கு எதன் மூலமாக சென்றதெனில் ஜோதி எதன் மூலமாக செல்லும் நம் சபையில்
கொடிமர சாமி இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அத்தகைய ஜோதி கலந்து பிரபஞ்சம் முழுவதும் அண்டம் முழுவதும் அத்துணை லோகங்களுக்கும் பரவி நின்று அனுக்கிரகம் வழங்கியதை கண்டார்கள் என்று கூறுகிறோம். ஓம் அகதி சாய நமக. இதுதான் சிவமகாராத்திரி பெருவிழாவினுடைய அற்புத வெற்றி விழா என்று கூறுகிறோம். ஓம் அகதி சாய நமக. ஏற்றமுடன் நற்காட்சிகள் கண்டாய், உணர்வு நிலையில் உயர்நிலையில் உன்னை அதிர்ந்ததை கண்டாய் என்றார். பிரபஞ்ச சபையில் சித்தன் இருக்கின்றான், பிரபஞ்சமாய் பிரபஞ்சத்தின் அங்கமாய் சீடன் இருக்கின்ற பொழுது அவன் அதிர்வு உனக்குள் வராது என் செய்யும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதி சாய நமக. அவனிடமிருந்து எழுகின்ற அற்புதமான ஆதியரை சூட்சம நூலினுடைய அதிர்வில் தான் இத்தகைய அசைவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எதிரில் அமர்ந்திருக்கின்ற சீடன் முன்பாக அத்தகைய அதிர்வுதனை ஏற்று அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் ஒவ்வொருவரும் நூலை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதி சாய நமக. காட்சிகள் அனைத்தும் ஆதியரை சூட்சம நூல். நூல் எனில் முன் ஒன்றும் இல்லை, பின் ஒன்றும் இல்லை, கரத்தில் இல்லை, செவியில் இல்லை, சிரசில் இல்லை என்றால் நூல் எங்கிருக்கின்றது? நூல் தானடா சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதி சாய நமக. சிவபெருமானே நூலாக வந்து அவனுக்குள் தஞ்சம் புகுந்து சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புத இலக்கணத்தை உலகிற்கு பறைசாற்றிய சபையினுடைய ஆசானை ஏற்று நிற்போர்களுக்குள் இவன் பகிர்கின்றான், இவன் பகிரப்படுகின்றான் பிரபஞ்சத்தின் மூலமாக என்று கூறுகின்றோம். அதனை பெற்ற வடிவமாக வந்து நிற்கின்ற சீடர்கள் யாவரும் அனுக்கிரகம் பெற்றவர்களே. ஒவ்வொருவரும் காட்சிகளை அனுபவித்திருக்கின்றார்கள். அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஒரு நொடி பொழுதேனும் ஒரு அசைவு அசரீரி செல்கின்றதெனில் அது இறை சபையினுடைய ஒட்டுமொத்த பேராற்றலே என்று கூறுகின்றோம். ஓம் அகதி சாய நமக. அற்புத பேராற்றல் எங்கு சென்ற பொழுதும் காணாது, எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் இறை உரையாடுகின்ற உரையாடலை செவிமடுக்க கேளாது நிற்கின்ற நிலை இச்சபையில் வந்து அமர்கின்ற பொழுது இறைவன் உரையாடுவதை காணலாம் என்று கூறுகின்றோம். இறைவன் உரையாடல் எவ்வாறு இருக்கும், இறைவன் உரையாடல் எப்படி இருக்கும் என்று தேடி அலைவோர்களே, இறையை தேடி அலைவோர்களே, இறை தேடி வந்த தலத்தில் இறை ஒரு மானிட நிலையில் இருக்கும், ஒரு மாநிலனுக்குள் இருக்கின்ற இறைநிலை, இறை தேடி வந்த இறை தளத்தில் தான் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். என்ன இறைக்காக? ஞான இறைக்காக என்று கூறுகின்றோம். அத்தகைய ஞான இறையை வழங்குகின்ற சித்தனுடைய உபதேசம் ஒவ்வொன்றும் ஞானம். ஞானமெனில் ஏது? நூல்கள் பலகற்றவா ஞானம், நூல்கள் பல ஓதுவனவா ஞானம் அல்ல, உன்னை அறிந்து கொள்வது ஞானம் என்று கூறுகின்றோம். உன்னை அறிந்து கொள்வதை உணர்த்துபவன் தன்னை அறிந்தவன், தன்னை அறிந்து உன்னை இழந்தவன் தான் ஒருவனுக்கு போதிக்க முடியும் என்று கூறுகின்றோம். அவ்வாறு போதிக்கின்ற அற்புதமான நிலை பெற்றவன் அமர்ந்திருக்கும் தலம் பிரபஞ்ச மகாசபை தலம். அத்தலத்தில் வந்த அமர்வோர்களுடைய உடல் அதிர்வு, அங்க அதிர்வு அனைத்தையுமே பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சித்தன் வழங்கும் அதிர்வே. அவனுடைய அருள்வட்ட வளையத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற யாவரும் ஆடி நாடு நகரம் கடந்து அமர்ந்திருந்தாலும் இவன் அருள்வட்ட வளையம் உங்களை சூழ்ந்திருக்கும் என்று அகத்தியன் ஆசி கூறி அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி சாமி வில்வ தழை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சாமி வந்து நானும் கேட்கல, சாமியும் கொடுக்கல. அதை பற்றி நான் பொருட்படுத்தலை. நீங்கள் எது பண்ணாலும் ஓகே தான் சொல்லிட்டு நான் அமைதியாக தவத்தில் இருந்தேன். அப்போ வந்து சாமி உள்ளேருந்து என்னோட நாமத்தை சொன்னது வந்து அது அவங்க உள்ளேருந்து சொன்னாங்களா என் ஆன்மாலேருந்து சொன்னாங்களா தெரியல. அதுதான் சாமி குரு கன்சிடர் தொடர்பு. அம்மா வந்து என் கையில் கொடுத்தாங்க, சக்தியாக வந்து கொடுத்தா மாதிரி இருந்து சாமி. அவங்க உள்ள சொல்லும் போது அதை நான் உணர்ந்த சாமி. அப்ப நான் கண்ணை திறந்துட்டேன். அவங்க எழுந்து வர்றது வந்து இங்க வந்த பிறகுதான் உருவம் தெரிஞ்சுது. அவங்க எழுந்து வர்றதுலாம் எனக்கு அகக்காட்சியாக தெரிஞ்சுது. சாமி சொன்ன அது எப்படின்னு தெரியல. நான் தவத்துல என்னை மறந்துட்டேன். என்னை மறந்து நான் சுத்தமா என்னை மறந்து இருந்தேன். ஆனா அவங்க அவங்க அந்த டைம்ல உச்சரிக்க வேணாம். தவத்துல வந்து என் நாம சொல்லி எனக்கு கொடுக்குற அளவுக்கு நான் தெரியாது. நீங்க பொறுமையாக சொல்லிட்டா கூட பரவாயில்ல சார். ஒருவேளை நான் சலனப்பட்டு அவங்க தவத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சாங்கன்னு தெரியல. ஆன்மா குருவினுடைய ஆன்மாவும் சீடனுடைய ஆன்மாவும் ஒன்றாக கலப்பதுதான் குரு சீடன் உறவு என்று கூறுகிறோம்.
ஒவ்வொரு அசைவையும் நாம் உரைத்தோமே. ஒரு சீடன் எழுந்து நினைந்த பொழுதும் இவன் நாமத்தை கூறிய பொழுதும் சபையின் நாமத்தை கூறிய பொழுதும் அவன் உரைக்கின்ற உரையாடல் இவன் செவிகளுக்குள் வந்தடையும். அசரீரியாக அல்ல, இயல்பில் என்று கூறுகிறது. ஓம் அகதீசாய நமः. அவ்வாறு இவனுக்குள் இருந்து எழுந்த அற்புதமான நிலை எது? உணர்த்த தூண்டிய நிலை எது? சரணாகதி என்னும் நிலையில் இவன் தவம் இருக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ளிருந்து உணர்தல், உணர்த்தப்பட்ட அற்புதமான நிலையே என்று வாழ்த்துகிறோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான காட்சிகள், அற்புதமான அசரீரி நிலைகள் யாவும் எப்பொழுது ஒருவனுக்கு உள்ளிருந்து தோன்றும்? சிவசபையின் ஆற்றலால், சித்தன் ஆற்றலால் சரணாகதி அடைந்தால் அது தோன்றும் என்ற அடிப்படை தத்துவத்தின் மூலமாக இவனுக்குள்ளிருந்து அத்தகைய தவ நிகழ்வுகளில் உணர்த்தப்பட்ட உணர்வால் வழங்கிய நிலை என்று அகத்தியிருப்பார். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவரையும் சித்தன் தவத்தில் அமர்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் வழங்கிவிட்டு தான் அமர்கின்றான் என்று கூறுகின்றோம். சிவராத்திரி பெருவிழாவில் வந்து கலந்திருக்கின்ற சீடர்கள் தவிர இவனை நினைந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அனுக்கிரகம் செல்ல வேண்டும் என்பதற்காகவே அத்துணை ஜாமகால பூஜை வேலைகளிலும் அகத்தியன் கண்ணும் கருத்துமாக ஆசிகளை இவனுக்கு எடுத்து கூறி அதன் மூலமாக ஒவ்வொரு பூஜைகளும் நிறைவேறி வருகின்றன என்று கூறு. அற்புத நிலை, அதில் சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றது. இயல்பு நிலையில் நடந்தேறுவது போல் தெரியும், ஆனால் சூட்சமத்தில் இருக்கின்ற உயர்வு நிலை எதுவென்று சித்தனுக்கும் அவனை உணர்ந்த சீடர்களுக்கு தெரியும் என்று கூறுகிறார். அத்தகைய பேராற்றல் கொண்ட சபைதனிலே ஏற்றமுடன் தவம் கண்டவர்கள் யாவரும் புண்ணிய லோகத்தில், கைலாய லோகத்தில் அமர்ந்துதான் சிவத்தோடு தவம் இருக்கின்ற பயன் எப்பொழுது கிட்டும், எங்கு கிட்டும்? இகலோகத்தில் கூறுங்கள் அகத்தியன். சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவ பேராற்றல் அமர்ந்து காண்கின்ற தவத்தின் இடையிடையே அமர்கின்ற நிலை இருக்கின்றதே, அத்தகைய நிலை உயர்வு நிலை என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஆசி. இது எல்லாம் ஏன் வந்து அவங்களுக்கு வேணா பகிரன்னா நாங்க தனியா பகிர்ந்து